ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கீதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கடலை மாவு ஒரு 1/2 ஸ்பூன் இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த வெண்டைக்காயை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும், அதோட பிசு தன்மை போகிற வரைக்கும். இதுலேயே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த பிசு தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது நல்லா திக்காகும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா கொதித்து திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். உப்பு இந்த டைமில் உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காயில் வெந்ததுக்கப்புறமா தயிர் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிரை நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கொஞ்சம் ஊறுகாய், பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.